வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க, மார்க் அப்டேட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் உங்களுக்கான அந்த மார்க் அலாட்மெண்ட் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அப்டேட் பண்ணுவாங்க. ஹெச்எஸ்சி லாங்குவேஜ் கேம்ப் நம்பர் என்ன, அதே மாதிரி டோட்டல் மார்க் எவ்வளோ, கீழே பட்டில் நம்பரு, பேக்கெட் நம்பரு, ஸ்கிரிப்ட் நம்பரு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 84 பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மார்க்லாம் பொறுத்த வரைக்கும் பகுதி 1ன்னு போட்டு வெளியில் நம்பர் போட்டுருங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் போட்டு சென்டரில் ஒரு கோடு போடுங்க. உங்களுடைய பேப்பர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ எப்படி 1 by 1 எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்லாம் கேட்டு அழகாக ஸ்டார் போட்டு எழுதியிருக்காங்க. குளிரால் நடுங்கின, குளிர் மிகுதியால் விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களில் இருந்து வீழ்ந்தன, குரங்குகள் குளிரால் நடுங்கின, பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுக்களை தவிர்த்தன, மழையே குளிர செய்வது போல். இந்த மாதிரி கீ பாயிண்ட். அதே மாதிரி வசனம் கவிதை வேறுபாடு, எதுகை மோனையினை கருதாமல் அடியளவை கணக்கிடாமல் சொற்களை கண்டு அமைக்கப்படுவது. அதே மாதிரி எதுகை மோனை மனதில் நிறுத்தி அடியளவை கணக்கிட்டு யாப்பில் விதிக்கப்பட்டு சொற்களை சேர்ப்பது கவிதை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி புக்கில் தன்மனை நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பேஜ்லையும் எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். ஸோ இன்னும் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்க, தேவைன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு மார்ச் ஏப்ரல் 2025 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பராமாயணம்னா என்ன, ஸோ அதோட மனப்பாட பாடல் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிழைகள் இல்லாமல் நல்லா எழுதினீங்கன்னா நல்ல மார்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு என்னென்ன முக்கியமான கொஸ்டின் படிக்கணும், குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதெல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். நாட்டிய அரங்கின் அமைப்பு இது ஒரு முக்கியமான வினா, இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை வாரியம் பற்றி பாயிண்ட்ஸ் எழுதணும். ஒரு 10 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் தமிழ் பேப்பருக்கான வேல்யூஷன் நடக்கும். ஸோ இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேராவே எழுத வேணாம், கீ பாயிண்ட் மாதிரி போட்டு ஸ்டார் போட்டு அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். தொழில் ஓமை அணி, அணி விளக்கம், ஒரு பொருளின் செயல் அல்லது தொழில் காரணமாய் அமையும் ஓமை தொழில் ஓமை எனப்படும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்காட்டுலாம் போட்டு அழகாக நீட்டாக எழுதுங்க. பாடன் திணைனா என்ன, பாடன் திணை பாடு கூட்டல் ஆண் திணை, பாடப்படும் ஆண்மகனதுடைய ஒழுக்கம், அதாவது ஒருவனுடைய வீரம், வலிமம், வல்லமை, அருள், வெற்றி, புகழ், கொடை ஆகியவை பற்றி சிறப்பித்து கூறுவதான் பாடான் திணை. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் ரொம்ப முக்கியமான வினா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கட்டுரை பகுதியில் எழுதுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். குறிப்பு சட்டகம், முன்னுரை, வையகமும் வானகம் ஈடாக, உலகத்தை விட பெரியது, கடலின் பெரியது, திணை பனை, நன்மை தீமை, உயவே இல்லை, முடிவுரை. ஸோ இப்படி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அடுத்தடுத்து இங்கிலீஷு, மேக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ் எல்லாத்துக்குமே 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நீங்கள் எப்படி தமிழ் பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் இருக்குது, அது 1 by 1 உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக அந்த ப்ரெசன்டேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இமீடியட்டாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி 11th நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு ஒரு நாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.